வணக்கம் மக்களே. ப்ரோ கபடி சீசன் 12 நேற்று நிறைய பேரெல்லாம் மேட்ச்சை பார்த்துருப்பீங்க. தபாங் டெல்லி சாம்பியன் ஆகிட்டாங்க. தபாங் டெல்லி சாம்பியன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட ஏசண்ட் ஆசு மாலிக் அண்ட் கோ சாம்பியன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தபாங் டெல்லி பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தாலும் எல்லா பிளேயரும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. போன வருஷமே இவங்களாம் விளாட்லப்பா, பசல் அட்ராஜலி, சுர்ஜித் சிங் போன்ற பிளேயர்கள் இவங்களாம் போன வருஷமே நல்லா விளாட்ல, இந்த வருஷம் மட்டும் இவங்க என்ன பண்ணுற போகிறாங்க, இவங்களாம் இந்த டீமில் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு விளையாடுது பாருங்கடா அப்படின்னு விளாண்டு லீக்லேயே டாப்பில் ஃபினிஷ் பண்ணாங்க. 2வது தான் ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த லீகோட கடைசி ஒரு சில ஆட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பி டீம் சி டீம்னு இருக்குது, ஒரு சில தோல்விகளால் 2வது ஃபினிஷ் பண்ணாங்க. ஆனால் செமி ஃபைனல் நல்லா விளையாடி அந்த சாம்பியன் பட்டத்தை வென்றுட்டாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹெட் டு ஹெட் மோதின அந்த புனேரி பல்டன் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பில் ஃபினிஷ் பண்ணி இவங்களோட இந்த சீசன்லேயே 4 ஆட்டம் மோதிருக்காங்க. அதில் 3 ட்ரா. லீக்லேயே 2 ஆட்டம் அதை பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து கோல்டன் ரைடு போய் டெல்லி ஜெயித்தாங்க. 2வது ஆட்டம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ராயி புனேரி ஜெயித்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செமியில் மறுபடியும் ட்ராயி டெல்லி ஜெயித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலும் பார்த்தீங்கன்னா ட்ரா தான் ஆகும்னு நினச்சேன். மேட்சோட லாஸ்ட் 2 ரைடுக்கு முன்னாடி ரைடு பார்த்தீங்கன்னா ஆதித்யா சிண்டாவோட 2 பாயிண்ட் ரைடு வந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன் போச்சுரா இந்த மேட்சும் ட்ரா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சேஃபாக விளாண்டு மேட்ச் ஜெயிச்சு சாம்பியன் ஆகிட்டாங்க. இது போல் தான் தமிழ் தலாசும் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் நடந்த ஒரு சில குளறுபடிகளால் டீமே குளறுபடியாகி போயிடுச்சு. இதுமாரிலாம் இல்லாமல் அடுத்த சீசனாச்சும் கொஞ்சம் நல்ல டீமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீசன் எதிர்பார்ப்போம். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது யார் கப்படிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். தபாங் டெல்லி கப்படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினச்சிங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மக்களே.